சென்னை ரிப்பன் மாளிகையில் உள்ள விக்டோரியா அரங்கம் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் முதல் நாளில் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். சென்னையின் அடையாளமாக திகழும் விக்டோரியா அரங்கம் 32,62,00,000 ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்ட நிலையில் அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 23ஆம் தேதி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பழமை மாறாமல் காட்சியளிக்கும் விக்டோரியா அரங்கத்தை ஏராளமானோர் பார்த்து மகிழ்ந்தனர். ஒரு அருமையான ஒரு ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அருமையாக பண்ண முடியுங்கிறத நம்ம பார்த்தா தான் தெரியுது. ஆர்கிடெக்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி அந்த பழைய ஹிஸ்டாரிக்கல் இதாக அப்படியே ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா பண்ணி மாடர்ன் எலிமெண்ட்ஸும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த பழைய ஹிஸ்டாரிக்கல் இது எலிவேஷன்ஸ் இது எல்லாமே மாற்றாமல் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஆக்சுவலி உள்ள நல்லா எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா பிக்சர்லாம் நல்லா இது பண்ணியிருக்காங்க. ரெனோவேஷன் ஒர்க்கும் ரொம்ப நல்லாவே அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங் உள்ள இருக்கிற அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துக்குள்ள கருத்தரங்கம், கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சி எல்லாம் தெளிவான விளக்கத்தோடையும் தெளிவான அந்த விளக்க படத்தோடையும் நம்ம கொடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. பொதுமக்கள் கட்டணமின்றி விக்டோரியா அரங்கை பார்வையிடலாம் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தினசரி அதிகபட்சமாக 600 பேர் வரை அனுமதிக்கப்படுவார்கள். சென்னை மாநகராட்சியின் இணையதளம் மூலம் முன்பதிவு செய்வோர் மட்டுமே காலை 8:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரை விக்டோரியா அரங்கை பார்வையிட அனுமதிக்கப்படுகின்றனர்.